நம் மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்கள் அவசர முடிவுகளால் உருவானதாக இருக்கும் என்பது உங்களால மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கும். நீங்களே சொல்லுங்க. நீங்க ஏதாவது ஒரு சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய அவசர முடிவுகளை நீங்க எடுத்திருப்பீங்க. இன்னும் அவசரமான ஏதாவது ஒரு செயல்களை செஞ்சிருப்பீங்க. அவசரமாக எங்காவது சென்றிருப்பீங்க. இந்த மாதிரி அவசரமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகளை மட்டும்தான் போய் முடியும். தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் உருவாகி கொண்டே இருக்குங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பொதுவாக நடக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கும். உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இயல்பாகவே உங்களுக்கு வேகமான ஒரு சிந்தனையானது இருக்கும். நீங்கள் எப்பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும், யோசிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் நடக்கிறத விட அடுத்து என்ன நடக்கும் என்பதை நீங்கள் கவனமாக யோசிப்பீங்க. நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா எதிர்காலம் நமக்கு எப்படி அமையும், நம்முடைய வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு சீரழிவை பார்த்து போகும் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் உணர்வீங்க. உணர்ந்து அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களாகவும் நீங்கள் எப்பொழுதுமே நிச்சயமாக இருப்பீங்க. உடனடியாக செயல் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. எது செய்தாலும் எனக்கு உடனடியான பலன் கிடைக்கணும், பொறுமை என்பது எனக்கு கிடையாது என்பதை நீங்கள் வெளியில் கூறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபராக இருப்பீங்க. இதனால் எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகளிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. தைரியம் இவையெல்லாம் தைரியமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இவையெல்லாம் சேர்ந்து கலவையாக உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும். பல நேரங்களில் நீங்கள் யோசிக்காமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய நபர்களிடம் கூட எப்போதாவது தான் கோபமான முடிவுகளையும் அவசரமான முடிவுகளையும் எடுப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய குழந்தைகளிடமோ உங்களுடைய பெற்றோரிடமோ உங்களுடைய வாழ்க்கை துணையிடமோ நீங்கள் அவங்க மீது உரிமை இருக்குது என்பதனால அவசரமான முடிவுகள் எடுப்பீங்க. தேவையில்லாமல் கோபத்தில் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுப்பீங்க. இந்த மாதிரி முடிவுகள் எடுத்து உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். நான் சொல்றதை நீங்க இப்போ ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. உங்களுடைய குடும்பத்திடம் பேசும் பொழுதோ, குடும்பத்தில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏற்படும் பொழுதோ, நீங்க எடுக்கப்பட்ட முடிவுகள் எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துக்கு அது பாதிப்பை கொடுத்திருக்கும். அவங்க சந்தோஷமாக எங்கேயாவது செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள சண்டை ஏற்பட்டு இனிமே அங்கே செல்ல வேண்டாம், நம்ம சண்டை போடுறோம், இப்போ போனால் அந்த ஒரு காரியம் நல்லா நடக்காது என்று பேசி நீங்கள் கிளம்பி போகிறதுக்குள்ள ரெடியாக இருப்பீங்க. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் ஏற்படும். அந்த வாக்குவாதம் ஏற்பட்டவுடன் நீங்கள் அந்த ஒரு செயலுக்கோ அந்த ஒரு இடத்திற்கோ நீங்கள் செல்லாமல் அப்படியே நின்று விடுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த ஒரு நேரத்தில் அது சரியான தீர்மானமாக உங்களுக்கு தோன்றினாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் உங்களுக்கு சில நேரங்களில் சரியானதாக தோன்றும். ஆனால் பின்னர் அதனுடைய விளைவுகள் உங்களுடைய மனதிலும் சரி வாழ்க்கையிலும் சரி சுமையாக நின்று கொண்டே இருக்கும். அந்த சுமை தீராமலும் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். கோபத்துல நீங்க முடிவு எடுத்துறீங்க. ஆனால் அந்த முடிவு எந்த அளவுக்கு உங்களை பிற்காலத்துல வருகின்ற எதிர்காலத்துல உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய குடும்பத்துக்கும் எந்த அளவுக்கு பாதிப்பையும் எந்த அளவுக்கு விளைவுகளையும் கொடுக்கும் என்பதை நீங்கள் ஒருபோதும் உணர்ந்து கொள்ள மாட்டீங்க. இந்த மாதிரி சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவானின் தீவிர ஆற்றல். இதனால மட்டுமே இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருந்தது. இது உங்களுக்கு தைரியத்தை கொடுத்தாலும் அவசரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையையும் உங்களுடைய அதிபதி உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதனால நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். அப்படி செய்தால் மட்டுமே உங்களுக்கு நன்மைகள் உங்கள் பக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க அதிக நம்பிக்கை வச்சவங்களால பெற்ற ஏமாற்றங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான காயங்களை விட்டு கொண்டே இருக்கும். யார் மீதெல்லாம் நீங்கள் அதிகமான நம்பிக்கை வைக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கின்ற அந்த ஏமாற்றங்கள் இருக்கல்லவா, அதெல்லாம் உங்களுடைய மனதில் இருந்து ஆழமான காயங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த காயங்களும் உங்களுக்கு ஒருபோதும் தீராமல் உங்களுடைய மனதிற்குள் இருந்து பெரிய பெரிய விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய ஏமாற்றங்கள் பெரும்பாலும் நீங்கள் மனம் திறந்து நம்பிய ஒருவரால் தான் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும். அது நம்பிய ஒரு நபரால் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் விரும்பிய ஒரு நபரால் கூட ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில் கூட ஏற்பட்டிருக்கலாம். இருந்தாலும் அந்த ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் சில கஷ்டங்களுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க. ஆனால் அது ஒரே ஒரு நபரால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும்.
இவங்க உங்களுடைய வாழ்க்கையில உண்மையை மதிக்காமல் உங்களுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி கொண்டதே இந்த ஒரு ஏமாற்றத்தின் மூல காரணமாக இருக்கும். நீங்க கூறுகின்ற உண்மை என்னவென்று யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க. புரிந்து கொள்ளாம நீங்க கூறுவதையும் அவங்க ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை மட்டும் அவங்க பயன்படுத்தி கொள்வாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்திற்கு ஒரு மூல காரணமாக இருந்திருக்கும். இதே மாதிரி நெருங்கியவங்ககிட்ட இருந்து ஏற்பட்ட துரோகங்களும் உங்களுக்கு எவரையும் முழுமையாக நம்பக்கூடாது என்ற ஒரு கடினமான ஒரு பாடத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். யார் எந்த ஒரு நேரத்தில் எப்படி மாறுவார், எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகங்களை செய்வார் என்பது யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். கோபம் என்பது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமும் கூட. ஒரு நொடியின் கோபம் நீண்ட நாள் பிரச்சனைகளாக உங்களுக்குள்ள மாறி இருக்கும். உங்களுடைய உறவுகளும் உடைந்து அளவுக்கு பாதிப்பானதை ஏற்படுத்தியிருக்கும். சில சமயம் நீங்கள் சொல்லாம இருந்திருக்க வேண்டிய வார்த்தைகள் கூட கோபத்தில் வெளிவந்திருக்கும். வெளிவந்து பின்னர் நீங்கள் வருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். இனிமேல் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். சற்று நேரம் நீங்கள் அமைதியாக இருங்கள். இருந்தால் முடிவுகளை தள்ளிப்படுவது உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். மறக்காமல் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பமானது உண்டாகும். அந்த திருப்பம் உண்டாக்கி இது உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு செல்லும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பழைய காயங்கள் அனைத்தையும் மெதுவாக நீக்கிவிடும். இதுவரைக்கும் உங்களுடைய மனதில் மறையாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அனைத்தும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மறைய தொடங்கும். மறைந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். புதிய தைரியமும் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அந்த புதிய தைரியத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிதானமானதாக இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முடிவாக கூட இருக்கலாம். இனிமேல் நீங்கள் கோவப்படாமல் நீங்கள் நிதானமாக எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் இது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது தெளிவாகவும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் அது ஒரு தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மேசம் ராசி அன்பர்களை பொறுத்த அளவுக்கு ஒன்றே ஒன்றுதான். ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் சரி, அவசரத்தில் முடிவெடுக்கக்கூடாது, கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது. நிதானமாக இருங்க. நிதானமாக இருந்து நீங்கள் தவறான முடிவை எடுத்துக்கொண்டால் கூட அது உங்களுக்கு சரியான பாதையில் நிச்சயமாக உங்களை கொண்டு செல்லும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். எனவே ஒரு முறைக்கு பார்த்து பல முறைக்கு நீங்கள் பார்த்து யோசித்து நிதானமாக இருந்து எடுங்கள். மற்றவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களும் கோபப்பட்டு பண்ணக்கூடாது. பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டுமே அதிகரித்து கொடுக்கும். அவசரத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கோங்க. அது அமைதியை உங்களுக்குள்ள அதிகரிச்சுக்கோங்க. நீங்கள் நினைக்காத ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தியும் கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படும். அந்த கிரகநிலை மாற்றங்களால் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அதிபதி செவ்வாய் பகவானின் பலம் அதிகரிக்கும். செவ்வாய் பகவானின் பலம் அதிகரித்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். யாரும் பார்க்காத அதிசயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உருவாகிவிடும். உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க. அந்த முன்னேற்றங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். தடைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விலகி அந்த தடைகள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்திலும் இருந்து எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். பணவரவு மெதுவாக உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். அந்த பணவரவினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நீங்கள் நினைத்த இடத்தை எல்லாம் உங்களால் அடைய முடியும். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து அது உங்களை இன்னும் அழகான ஒரு பாதைக்கு நிச்சயமாக கொண்டு செல்லும். எதிரிகள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து பலவீனம் அடைந்து உங்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து விடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை எப்படி பயன்படுத்தணும், என்ன செய்யணும் என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி தெரிந்து வைத்துக் கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகள், முக்கியமா உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எதிரிகள் பலவீனம் அடைந்து உங்களுக்கு பலவீனமாக இருக்கக்கூடிய செயல்கள் அனைத்துமே விலகி உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். எனவே இந்த ஒரு மாற்றத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி வைத்துக் கொள்வது உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய உறவுக்குள்ள ஒரு தெளிவு ஏற்பட்டு யார் உண்மையானவர் யார் போலியானவர் என்பதை நீங்களே தெளிவாக உணர்ந்து கொள்வீங்க. இது வரைக்கும் உங்க கூடவே இருந்து நம்ம யாரை உண்மையான நபர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களே உங்களுக்கு போலியான ஒரு நபர்களாக இருப்பாங்க. உங்க கூடவே உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நினைத்து கொண்டு இருப்பாங்க. நீங்க அங்கிட்டு போன உடனேயும் நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க, என்ன உங்களுக்கு எதிராக பண்ணனா நீங்க பண்ணுகின்ற காரியத்துல அதுல தோல்வி அடையும் எல்லாத்தையுமே கூறி உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த மாதிரி சில நபர்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அது அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொள்வீங்க.
உங்களுடைய தலைமை திறன் இந்த ஒரு நாளில் வெளிப்பட தொடங்கும். மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து விடுவீங்க. இதனால் மற்றவங்க உங்களை பார்த்து பாராட்டுவாங்க. இவன் எவ்வளோதான் கோபக்காரனாக இருந்தாலும் கெட்டிக்காரனாக இருக்கா அப்படின்னு அனைவரும் உங்களை பாராட்டுவாங்க. உங்களுடைய வேகம் இப்போது சரியான ஒரு திசையில் செலுத்தப்படும். அப்படி செலுத்தப்படும் போது அது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமாக மாறிவிடும். வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை உயர்வை நோக்கி நகர்ந்துவிடும். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு பாடமாக மாறி உங்களுடைய வெற்றிக்கான ஒரு அடித்தளமாக இருக்கும். எனவே நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்தும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும்.